ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 வீடியோவில் நம்ம 25 முக்கியமான இயர்ஸ் போட்டோம். இப்போ இது பார்ட் 2 வீடியோ. இதுலேயும் ஒரு 25 முக்கியமான இயர்ஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். 1929 பணியாளர் தேர்வு ஆணையம் தொடக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1929 பணியாளர் தேர்வு ஆணையம். அப்புறம் சைமன் கமிஷன் சென்னை வந்த ஆண்டும் அதே இயர் தான். பிப்ரவரி 18 வந்திருப்பாங்க. இன்னொரு நிகழ்வு என்னென்னா சாரதா சட்டம். அதுவும் 1929. இது என்னென்னா சாரதா சட்டம் பெண்களோட திருமண வயதை வந்து கூட்டியிருப்பாங்க. கொஞ்சம் 14 வயசு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. 14, 16ங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1930 அந்த இயரில் என்ன நடந்துச்சுன்னா காந்தி வந்து தண்டி யாத்திரை போயிருப்பார். காந்தி வந்து தண்டி யாத்திரை எப்போம்னா மார்ச் மாதம் 12 எப்போ முடிச்சிருப்பாருன்னா தண்டி கடற்கரை அடைஞ்சாருன்னா ஏப்ரல் 5 அடைஞ்சிருப்பார். உப்பை எப்போ எடுத்தாருன்னா ஏப்ரல் 6 கையில் உப்பை எடுத்திருப்பாங்க தடையை மீறி. அடுத்து வந்து முதல் வட்டமேசை மாநாடும் 1930 தான் நடந்திருக்கும். அப்புறம் வந்து முத்துலட்சுமி அம்மையார், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அவங்க வந்து ஔவை இல்லம் 1930 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னை அடையாறில் ஔவை இல்லம். அப்புறம் தேவதாசி மசோதா சட்டமன்றத்தில் முன்மொழிஞ்சிருப்பாங்க. யார் அப்படின்னா அதுவும் அந்த முத்துலட்சுமி அம்மையார் தான். தேவதாசி மசோதா சட்டமன்றத்தில் முன்மொழிவு. தேவதாசி சட்டம்னா அந்த பெண்கள் கோவிலுக்கு அர்ப்பணிக்கிறது தடுக்கிறதுக்காண்டி மசோதா கொண்டு வந்தாங்க. ஓகேவா. அடுத்த வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 1931 2வது வட்டமேசை மாநாடு. அதே வருஷம் இன்னொரு நிகழ்வு என்னென்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் மார்ச் 5 நடந்துடும். காந்தி இர்வின் ஒப்பந்தம் மார்ச் 5. ஓகேவா. அடுத்து 1932 3வது வட்டமேசை மாநாடு ப்ளஸ் பூனா ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தம் யாருக்கும் அப்படின்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடந்திருக்கும். ஓகேவா. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடந்திருக்கும். அடுத்த இயர் என்ன பார்க்க போனால் 1933 கோவில் நுழைவு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதோட டேட் என்னன்னா ஜனவரி 8. ஓகேவா. அடுத்த நிகழ்வு என்னென்னா புரட்சி அப்படிங்கிற ஒரு இதழை பெரியார் வந்து தொடங்கியிருப்பார். எப்போம்னா 33. புரட்சிங்கிற இதழை யார் தொடங்கினா பெரியார் 33 தொடங்கியிருப்பார். அடுத்த இயர் என்னென்னா 1934 பெரியார் வந்து பகுத்தறிவுங்கிற இதில் 34 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தொடக்கம் 34. ஓகேவா. அடுத்த இயர் என்னென்னா 1935 பெரியார் வந்து விடுதலை அப்படிங்கிற இதெல்லாம் 3 வருஷம் தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திருப்பார். 35 தான் விடுதலை இதழ் தொடக்கம். அதே வருஷம் இன்னொரு நிகழ்வுனா இந்திய அரசாங்க சட்டம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தியாவில் ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டதும் அப்போ தான் 35. இது ஃபஸ்ட்டு இதோட தலைமையகம் எங்கே இருந்ததுன்னா கல்கத்தாவில் இருந்துச்சு. அப்புறம் இது எங்கே மாற்றப்பட்டதுன்னா மும்பைக்கு மாற்றிருப்பாங்க. நிரந்தரமாகவே இப்போ எங்கே இருக்குன்னா மும்பையில் தான் இருக்குது. வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவாங்க, ரிசர்வ் வங்கி. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இயர் என்னென்னா 1936 என்ன நிகழ்வு நடந்துச்சுன்னா அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்பு இந்த மறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூலை வந்து பெரியார் வந்து அவர் பதிப்பிச்சிருப்பார். பெரியார் வந்து அம்பேத்கரோட நூலை பெரியார் வந்து பதிப்பிச்சிருப்பார். ஓகேவா. எப்போம்னா 1936. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா 1937 என்ன நடந்திருக்கும்னா காந்தியடிகள் வந்து ரவுலட் சட்ட மாநாட்டில் உரையாற்றுவார். இங்கே சென்னைக்கு வந்து இந்த ராஜாஜி வீட்டில் தங்கியிருந்து இந்த ரவுலட் சட்ட மாநாட்டில் உரையாற்றுவார். அதற்கு எதிர்த்து 1937 உரையாற்றுவார் சென்னைக்கு வந்து. அப்புறம் ராஜாஜி சென்னை முதலமைச்சர் ஆனதும் 1937 தான் முதலமைச்சர் ராஜாஜி காங்கிரஸில். அடுத்து 1938 என்ன நடக்கும்னா ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுக்கப்பட்டது. எப்போம்னா பெரியார் பட்டம் 1938 கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து 1939 என்னென்னா ரெட்டைமலை சீனிவாசனோட முதல் சுயசரிதை எதுன்னு கேட்டாங்கன்னா ஜிவிஎஸ் சரித சுருக்கம். இதுதான் ஃபஸ்ட்டு சுயசரிதையாகவும் இருந்தது, ஜிவிஎஸ் சரித சுருக்கம். அது அந்த நூல் வந்து எப்போ வெளியே வந்துச்சுன்னா 1939 ஜிவிஎஸ் சரித சுருக்கம். அடுத்து வந்து 1940 ஆகஸ்ட் அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் அறிக்கை. அதே வருஷம் இன்னொன்று என்ன நடந்திருக்கும் தனிநபர் சத்தியாகிரகம் யார் கொண்டு வந்திருப்பான்னா வினோபாவே கொண்டு வந்திருப்பார். அதே வருஷத்தில் இன்னொரு நிகழ்வு என்னென்னா பம்பாய் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. பம்பாய் திட்டம். ஓகேவா. அடுத்து வந்து 1942 பார்க்க போகிறோம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அதே வருஷம் இன்னொன்று என்னென்னா கிரிப்ஸ் தூதுக்குழு. அப்போ 42 2 நிகழ்வு நடந்திருக்கு. வெள்ளையனே வெளியேறு இயக்கமும் கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்ட்டு 2 வந்திருக்கும், 2 நிகழ்வு. அப்புறம் 1943 என்னென்னா தமிழிசை மாநாடு. அதை யார் நடத்தியிருப்பான்னா ஆப்ரஹாம் பண்டிதர். தமிழிசை மாநாடு நடைபெற்ற வருஷம் 43. ஓகேவா. தமிழிசையின் தந்தை அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க, ஆப்ரஹாம் பண்டிதர். அப்புறம் 1944 நீதி கட்சியை வந்து திராவிடர் கழகமாக மாற்றுவாங்க. அந்த பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து திராவிடர் கழகம், நீதி கட்சிங்கிறது திராவிடர் கழகமாக மாற்றிருப்பாங்க 44.
நெக்ஸ்ட் என்னென்னா 1945 என்ன நடந்திருக்குன்னா வேவல் திட்டமும் சிம்லா மாநாடும் நடந்திருக்கும். வேவல் திட்டம் சிம்லா மாநாடு நடந்திருக்கும் எப்போன்னா 1945. நெக்ஸ்ட்டு வந்து 1946 ராயல் இந்திய கடற்படை கழகம் பிப்ரவரி மாதம் நடந்திருக்கும். ஓகேவா, பிப்ரவரி மாதம். அதே வருஷத்தில் இன்னொன்று என்னென்னா அமைச்சரவை தூதுக்குழு, அதுவும் 1946 தான் அமைச்சரவை தூதுக்குழு. இந்த குழுவில் எத்தனை பேர் வருவாங்கன்னா 3 பேர் இருப்பாங்க அந்த குழுவில். அடுத்து 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடச்சிருக்கும். அதே வருஷத்தில் வந்து காந்தி வந்து சுதந்திரம் கிடைக்கும் இங்கே இருக்காமல் அவர் நவகாலியில் போய் இருந்திருப்பார். ஓகேவா, அந்த அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த தேவதாசி சட்டத்தை பற்றி நான் சொன்னேன்னா அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது எப்போன்னா 47 தான். அதை வந்து கொண்டு வந்தது எப்போன்னு பார்த்தோம் 30ன்னு பார்த்தோமா. தேவதாசி மாதம் சட்டமன்றத்தில் முன்மொழிவு 30. அது எப்போ நிறைவேற்றினாங்கன்னா 47 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அது நிறைவேற்றப்பட்டிருக்கும். தேவதாசி ஒழிப்பு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1948 என்னன்னா காந்தியடிகள் மறைவு எப்போன்னா ஜனவரி 30 காந்தியடிகள் இறந்துருப்பார். ஓகேவா, அப்போ காந்தியடி மறைவு எப்போம்னா 1948 ஜனவரி 30. அடுத்து 49 என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26. இதே நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 26ஆம் தேதி. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டும் நவம்பர் 26. ஓகேவா, அடுத்து 1950 பார்க்க போகிறோம். இந்தியா விடுதலை பெறுதல் ஜனவரி 26. திட்டக்குழு உருவாக்கமும் 1950 மார்ச் மாதம் 15ஆம் தேதி. ஓகேவா, மார்ச் 15 வந்து திட்டக்குழு உருவாக்கம். அப்புறம் 1951 பார்க்க போகிறோம். நிதிக்குழு அமைக்கம், நிதி ஆணையம் சொல்லுவாங்க. அதோட முதல் தலைவர் யாருன்னா கேசி நியோகி. அப்போ நிதிக்குழு உருவாக்குனது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1951. அதோட முதல் தலைவர் யாருன்னா கேசி நியோகி. அதுக்கப்புறம் அதே வருஷத்தில் இன்னொரு நிகழ்வு என்னென்னா முதல் பொது தேர்தல் ஆரம்பிக்குது. நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பொது தேர்தல் வந்து எப்போ நடக்குதுன்னா 1951 அக்டோபர் 25 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, 25 ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அடுத்து என்னென்னா 1952 இந்தியாவில் ஃபஸ்ட்டு தேர்தல் நடந்துச்சுல, அந்த தேர்தல் முடிவு வந்து 52 தான் முடியுது. அந்த ஒரு 6 மாதங்கிட்ட நடந்திருக்கு. பிப்ரவரி 24 நம்ம என்ன பார்த்தோம் அக்டோபர் 25 ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோமா, பிப்ரவரி 21 தான் முடியுது. சரியா, அதுக்கடுத்து இன்னொரு நிகழ்வு என்னென்னா இடைநிலை கல்விக்குழுவும் 52. அப்புறம் சுரங்க தொழிலாளர் சட்டம் கொண்டு வந்ததும் 52. அதே வருஷத்தில் இன்னொரு நிகழ்வு என்னன்னா சமூக அபிவிருத்தி திட்டம், அதுவும் அப்போ தான் வந்துச்சு. சரியா, 52. அடுத்து என்னென்னா லாஸ்ட்டு 1953 மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா மாநிலம் உருவாக்கம் எப்போம்னா 53. அப்போ 1953 என்ன நடந்துச்சு, மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா மாநிலம் உருவாக்கம். அதே வருஷத்தில் இன்னொரு நிகழ்வு என்னென்னா தேசிய நீட்டிப்பு சேவை, அது வந்து இது பாலிட்டி புக்கில் இருக்குன்னா 9th பாலிட்டி புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.